Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 738 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சாபோவை காட்டுறாங்க. ஏசு செத்து போயிட்டாங்கிற மேட்டர் தெரிஞ்சவன தான் ஞாபகம் வந்து பையன் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனை அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க போய் அந்த கல்லறை கிட்ட பேசுவான். உன்னை பார்க்க ஒரு வழியா நான் வந்துட்டேன் ஏஸ். லூஃபி கிங் ஆஃப் த பைரட்டா ஆகிறதுக்காக அவனோட பாதையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம தம்பி கண்டிப்பா ஒரு நாள் சாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 3 கப்பல சரக்கு ஊத்தி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புவானா. போறப்போ ஒரு கால் பண்ணி ரெவல்யூஷனரி ஆர்மி கிட்ட ஒரு ஃபேவர் கேட்பான். அதாவது எப்பாடு பட்டாச்சு ஒரு டெவில் ஃப்ரூட்டை அவன் கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அதுதான் ஏசோட ஃபிளேம் ஃப்ரூட். 2 வருஷமா தேடுன்னு தேடி கடைசியில அந்த டோஃப்ளமிங்கோ கொலோசியம் ஃபைட்ல கொண்டு வந்து இறக்கி இருப்பான். அதுக்கப்புறம் லூஃபி அங்க பண்ண அட்டூழி எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். என்ன கிளைமேக்ஸ்ல நம்ம ஆளுக்கு பஞ்சாயத்து. சோ லூஃபி அந்த சண்டையில கலந்துக்க முடியாது. அதனால அதுக்கு பதிலா பாத்ரோமியோ நான் ஜெயிச்ச அந்த ஃப்ரூட் உங்களுக்கு தரேன், நீங்க கவலையே படாதீங்கன்னு இருப்பான். அப்பதான் சாபோ என்ட்ரி கொடுத்து அதை நான் பாத்துக்கிறேன் ஸ்டார் ஹேட் லூஃபி, நீ கவலைப்படாதேன்னு இருப்பான். பாத்ரோமியோ அது யாருன்னு தெரியாம குறுக்க வந்து என்ன நீ சண்டையை போட்டு லூஃபி சென்பாய் கிட்ட நீ பேர் வாங்கிக்கலான்னு பாக்குறியா, அதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்திருப்பானா. ஜஸ்ட் அப்படி ஒரு தள்ளி விடுவான். கண்ணா பின்னா அடிச்சு புரண்டு போய் விழுவான். ஃபர்ஸ்ட் நம்ம லூஃபிக்கு சாபோன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் கேப்ப கழட்டிட்டு டே லூஃபி நான் தான் இனி தெரியலையான்னு கேட்பானா. அப்பவுமே அவன் நான் ஃபிளேம் ஃப்ரூட் ஏசோடது அதை உனக்கு தரவே மாட்டேன்பா. நம்ம லூஃபிக்கு தான் மீசையும் மருவும் வச்சாலே அடையாளம் தெரியாது. இத்தனை வருஷம் கழிச்சு வந்தானா எப்படி தெரியும். அவன் நீ ஃபிளேம் ஃப்ரூட்டுக்காக தான் சண்டை போறீன்னா நீ என்னோட எனிமின்னு வேற சொல்லிட்டான். சாபோ சிரிச்சுக்கிட்டே லூஃபி இனி இன்னுமே தெரியலையான்னு கேட்பானா. என் பேரு லூஃபி இல்லடா லூசி, எவனோ உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்கான்னு காட்டு கத்துவான். உடனே சாபோ இருந்துட்டு என் தம்பிக்கு என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதேம்பா. உடனே அவன் கடுப்பாயி என்னடா என்னைய பார்த்து தம்பிங்கிற, என்ன தம்பின்னு கூப்பிடுறது 2 பேரு. அதுல ஒன்னு ஏசு, அவன் இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனான். இன்னொருத்தன் முன்னாடியே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சா அப்படியே க்ளோஸ் அப்ல பாப்பான். அப்படி பார்த்தவன் செம்மையா ஷாக் ஆகி கண்ணெல்லாம் கலங்கி கதறி அடிச்சு திருச்சு போய் விழுந்திருப்பான். சாபோ உயிரோட இருக்கிறத நம்மளால நம்பவே முடியல. அப்புறம் அவங்க சின்ன வயசுல சரக்கடிச்ச மேட்டர் எல்லாம் அவன் சொன்ன உடனே இது சாபோ தான் கன்ஃபார்ம் பண்ணி கட்டி பிடிச்சி கதறுன்னு கதறி அழுதுருப்பான். இவ்வளவு நாள் எங்கடா போய் தொலைஞ்ச வீணா போன எடுபட்ட பயல, நீ செத்துட்ட நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணடான்னு அப்படியே அழுது புலம்புவான். அதுக்கப்புறம் சாபோ கிட்ட இந்த மாதிரி ஏசு என் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டான், என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு இன்னும் ஃபீல் பண்ணி அழுவான். சாபோக்கு அவன் செத்துட்டாங்கிறது கவலை தான். ஆனா நம்ம லூஃபி உயிரோட இருக்கான்ல அது வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம். என்னோட 2 பிரதரையும் என்னால இழக்க முடியாது, நல்ல வேலை நீ உயிரோட இருக்கிய அதுவே எனக்கு போதும், நீ மட்டும் இல்லன்னா நான் கண்டிப்பா தனி ஆளா இருப்பேன்னு சொன்ன உடனே தாறுமாறா ஃபீலிங்ஸ் பிச்சுக்கிட்டு வந்து அங்கேயே பிளாட் ஆயிருவான். நீ உயிரோட இருக்கிறதுக்கே உனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டை நான் சாப்பிடலாமான்னு கேட்பான். அது எப்படி முடியாதுன்னு சொல்லுவான். அந்த ஃப்ரூட்டை சாப்பிடறதுக்கு தகுதி இருக்குதுன்னா அது சாபோவை தவிர இப்ப வேற யாருக்கும் இல்ல, அதனால கண்டிப்பா இதை நீ தான் சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பான். இப்படி சாபோ அங்க கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி உடனே இழிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன கனவுல காத்தாடி ஓட்டிட்டு இருக்கானான்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. சரி சாபோ வந்தது லூஃபியை பாக்குறதுக்காக மட்டும்தான். வந்துட்டான் பார்த்துட்டான், இனி கிளம்ப வேண்டிதான். அதுக்கு முன்னாடி விவரு கார்டு ஒண்ணு கொடுப்பான். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த திசையில இவனுக்கு போவானுங்க எங்க இருப்பானுங்கன்னு சொல்லவே முடியாது. இன்கேஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டானுங்கன்னா மீட் பண்ணிடலாம்ல, அதுக்காக சோ ஒரு விவரு கார்டை ஜோரோ கிட்ட கொடுத்துட்டு அதுல ஒரு பீஸை சாபோ பிச்சுக்குவான். அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட லூஃபியை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அவனை பத்திரமா பாத்துக்கங்க எல்லாம் ஓகேம்பாங்க. இப்படி அவன் சொன்னதை கேட்டவனே ஜோரோக்கு அப்படியே ஏச பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா அவனையுமே அவங்க அலபாஸ்டால கடைசியா மீட் பண்ணும்போது அந்த கிறுக்கு பையில ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்றது, ஒரு அண்ணனா நான் தம்பியை நினைச்சு கவலைப்பட்டு தான் ஆகணும். சோ அவனை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான். சோ இப்ப அதே மாதிரி இவனும் சொல்லிட்டு கிளம்புறானா. ஜோரோ அந்த மேட்டரை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹேக் ஃபோன் பண்ணுவான். நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், சீக்கிரமா வந்துருவேன் அவன் சொல்லுவான். உடனே ஆப்போசிட்ல ஹேக் அப்படியா லூஃபி எப்படி இருக்கான் நல்லா ஆயிட்டானான்னு கேட்கறதுக்குள்ளேயே போனை வச்சிருவான். அதாவது இவங்க பேசுறத அவன் கேட்கறது இல்ல, அவன் பேசிட்டு போனை வச்சிடறது, அவ்வளவுதான். இது நல்லா இருக்குதே, நீங்க வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா ஃபன்னாவே இருக்கும். ஆனா செருப்படி வாங்கினா கம்பெனி பொறுப்பு இல்ல, நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்படியே அங்க கட் பண்ணி இஷோவை காட்டுறாங்க. அவன் டைஸை உருட்டி பார்த்துட்டு எனக்கு இதை வச்சு பார்க்கும்போது லூஃபியோட ஃபேவர் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது, அதனால அவன் ஜெயிச்சுட்டா இன்னைக்கு நைட் அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாமா. அந்த மேநாடு பயிலுக்கு செம்மையா காண்டாவும். யோ எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, டைஸை உருட்டி அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ற, மனசாட்சி இல்லையா உனக்குன்னு கேட்பான். ஏன்னா கண்ட்ரி ஃபுல்லா ஓடி திரிஞ்சு ஒரு வழியா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. சோ இப்ப நினைச்சா அவங்க ஈஸியாவே அவனை பிடிச்சிடலாம். ஏன்னா பையன் டயர்டா வேற இருக்கான். பிளீட் அட்மிரலான அக்கைனு கிட்ட வேற வீரமா சவால்லாம் விட்டுட்டு வந்திருக்கு. சொன்ன வாக்க நிறைவேற்றணும்னா இந்த டைம்ல போய் லாவையும் லூஃபியும் பிடிச்சாதான் உண்டு. இது நம்ம சான்ஸ், வாங்க போய் பிடிச்சிடலான்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். அங்க என்ன அவங்க சும்மாவா இருக்காங்க, சண்டை போறதுக்கு ஜோரோ இருக்கான், கின்னு இருக்கான், காஞ்சுரோ இருக்கான், பிளஸ் நம்ம பிராங்கி ரோபின்னு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. கைரோஸும் வெளுத்து கட்டிடுவான். இதுவும் பத்தல
தேவையா? அவன் ஒரு சிக்னல் கொடுத்தானா போதும், லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் நேவி ஆளுகளை பாய்னு பாஞ்சு சோழிய முடிச்சிருவாங்க. என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்கான், நான்சென்ஸ். ஆனா ஈஷோ கொஞ்சம் நேர்மையா ஹேண்டில் பண்ணுவான். ஒரு மனுஷன் சாகுற லெவலுக்கு இறங்கி சண்டை போட்டவங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது பாம்பா. ஆனா மேனாடுக்கு கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மக்களை காட்டுறாங்க. யாராச்சும் லூசி அந்த சண்டைக்கு அப்புறம் பாத்தீங்களாப்பா, நம்ம ஒரு தேங்க்ஸ் கூட இன்னும் சொல்லலையே, என்ன பண்றது, நன்றி கடனுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேனு ஃபீலிங்கோட பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கொலோசியம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நல்ல வேலை பார்த்தலோமியோ கேவெண்டிஷ சங்கிலிய போட்டு கெட்டுனா, ஏன்னா பையன் அந்நியனா மாதிரி முக்கிட்டு இருக்கான். கேட்டாம மட்டும் விட்டுருந்தானா நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் போட்டு தெளிட்டு அப்புறம் இவங்கிட்ட ஒரு பெரிய யுத்தமே நடத்தி இருக்க வேண்டியிருக்கும். சங்கிலிய போட்டு கட்டினதுனால எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கிங்க காட்டுறாங்க தூங்காம அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரா. அப்ப ரெபேக்கா அடிச்சு புரண்டு வந்து, டே தாத்தா, ஆமா நீ தூங்கலையா? சரி, என் டேடி லூசி மத்தவங்க யாருமே பேலஸ்ல இல்லையே, எங்க போனாங்கன்னு கேப்பா. அதெல்லாம் நீ அவங்கள பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் கைரோஸ் கிட்ட பேசிட்டேன், எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம இரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, நான் மறுபடியும் கிங்கா மாறிட்டேன்னா நீ மறுபடியும் பிரின்சஸா மாறிடுவ யூனோ அப்படின்னு உடனே ஷாக் ஆயிருவா. எது நானான்னு. அதே நேரம் இங்க சாபோவை காட்டுறாங்க. அது காக்காவா இல்ல கருப்பு கலர்ல வேற ஏதாச்சும் பேர்டான்னு தெரியல. அது மேல உட்காந்து ஜாலியா டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பான். அவனுக்கு என்னன்னா, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் பால்டிகோவுக்கு போன உடனே லூஃபியை பத்தி டிராகன் கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசாசியா போயிட்டு இருப்பான். அண்ட் லூஃபி அவனுக்கு மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் லூஃபி, இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு சல்லுன்னு போவான். அவ்வளவுதான். அடுத்து இந்த நேவி ஆளுங்க என்னென்னலாம் கலவரம் பண்றாங்க, நம்ம லூஃபி அப்புறம் டீம் ஆளுங்க கொலோசியத்துல இருந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த நேவி ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.